பிரபு, சென்னை திருவொற்றியூர் வடிவுடம்மன் கோயில்ல மினி சரக்கு வாகன ஓட்டுநரின் அலட்சியத்தால் மூதாட்டி உயிரிழந்த நிலையில தன்னுடனேயே இருந்த தாயை 10 நிமிடங்கள்ல பறிகொடுத்ததா அவரது மகள் கண்ணீருடன் வேதனை தெரிவித்தது காண்போரை சோகத்தை ஏற்படுத்தியது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தம்பி வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு சாமியை பார்த்துன்னு உட்காந்துங்க. 10 நிமிஷத்துல எங்க அம்மா விட்டுட்டேன்னு 10 நிமிஷத்துல பாவி அடிப்பா. பிரபு, தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில சேர்ந்தவங்க கலியநாயகி. இவர்களுக்கு 86 வயதாகிறது. இவர்கள் தமது மகள் கற்பகம் என்பவர் திருவொற்றியூரின் பிரசித்தி பெற்ற கோயிலான அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக சென்றிருக்கிறார். சாமி கும்பிட்டு விட்டு தியாகராஜர் சன்னதி அருகே இவர் தரையில் அமர்ந்தபடி இருந்திருந்த போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏஸ் என்ற கூடிய அந்த வாகனமானது ஓட்டுநர் மூலம் இயக்கப்பட்டிருக்கிறது. இவர் கீழே அமர்ந்திருப்பதை பார்க்காமல் அந்த வாகனம் இயக்கப்பட்ட பின்னோக்கி இயக்கப்பட்ட நிலையில் இந்த மூதாட்டியின் மீது அவருடைய வயிற்றின் மீது சக்கரமானது ஏறி இறங்கி இருக்கிறது. இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் அவரை மீட்டு அந்த கலியநாயகி எனக்கூடிய அந்த 86 வயதான மூதாட்டியை மீட்டு அரசு சாந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 86 வயதான மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிய சரத் சாய் 22 வயதான இளைஞர் வாகனத்தை இயக்கும் போது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மட்டுமல்லாது இந்த கோவிலின் உள்ளே கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக இந்த டாடா ஏஸ் வாகனமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலில் தொடர்ந்து இந்த திருப்பணி வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாம் நடந்து வரக்கூடிய காரணத்திற்காக லோடை ஏற்றிச் செல்வதற்காக இந்த வாகனம் அங்கேயே நிரந்தரமாக அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆதரவோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வாகனங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் போதை இளைஞர் அந்த வாகனத்தை இயக்கியிருந்தான் இந்த மூதாட்டியின் உயிரிழப்பிற்கு காரணம் என பக்தர்கள் வேதனையை தெரிவிக்கிறார்கள். அவருடைய மகள் மருத்துவமனையின் முன்பு கதறி அழுகிறார். அதாவது 10 நிமிடத்திற்கு முன்னர் என் தாயை நான் என்னோடு வைத்திருந்தேன், ஒரு போதை இளைஞரின் அலட்சியத்தால் என் தாய் உயிரிழந்திருக்கிறார் என்று அவர் கதறியக்கூடிய காட்சி பார்ப்போரை கண்கலங்கச் செய்கிறது.